படம் சூப்பரா இருக்குங்க. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் படம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கும் படம். நீங்க வந்து கண்டிப்பா தியேட்டர் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லா ரியாக்ஷனும் நல்லா இருந்தது. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போகுது. படம் டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. இல்ல. கரெக்ட்டா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. படம் நல்லா இருக்கு. நம்ம பார்த்தது வந்து 14 கீழ்கணக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லர் மூவி ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் த்ரில்லிங்காகவே போகும். நல்லா இருக்குது. ஒன் டே நைட் ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஒன் டே நைட்டில் நடக்கிறதா 90s 40ஸில் நடக்குது. ஸோ எல்லாம் பிரிட்டிஷ் காலத்து அந்த இதில் நடக்கிறதுனால படம் நல்லா கொஞ்சம் த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இயற்கையாக நேச்சுரலாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஹீரோ அண்ட் டேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஓகே. ஹீரோட ஆக்டிங் மாஸாக இருக்குது. நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குது. கதையும் அந்த விண்டேஜ் கதை மாதிரி எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இப்போ உள்ள பீப்புள்ஸ்க்கு ரிலேட் ஆகும். கரெக்டாக ரிலேட் ஆகும். இந்த படத்தை பார்க்கலான்றதுக்கு ஒரே ரீசன் வந்து இன்டர்வல் பிளாக் வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு பிஜிஎம் அது எதுவுமே குறை இல்லாமல் பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ப்ரோ இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி தான் ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி தான். ஹீரோ ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. டைரக்ஷனும் நல்லா இருக்குது ப்ரோ. டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே வந்து குறை இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ரோ. மியூசிக் வந்து குறையே இல்லை ப்ரோ. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. பிஜிஎம்லாம் அந்தந்த டைமிங்க்கு கரெக்டாக போட்டிருக்காங்க. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே. இப்போ படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படின்னா த்ரில்லர் சஸ்பென்ஸாக இருக்குது. படத்தோட டைட்டிலே எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. 14 கீழ்கணக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு வந்தோம். படம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து போயிட்டுருக்கு. முக்கியமாக மியூசிக் சஜைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய படத்தில் என்ன நம்ம மியூசிக் எதிர்பார்த்து வருவோமோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக் வந்து ரொம்பவே பிரமாதமாக போட்டிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மணிகண்டன் ரொம்பவே ஒரு யதார்த்தமான நடிப்பை வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மியூசிக் அதான் சொல்லிட்டேன் ப்ரோ. மியூசிக் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் ப்ரோ. சஜைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. லேக்லாம் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு நல்ல ஃப்ளோவாக தான் போகுது. என்ன ஒன்று அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மோட்லாம் போகிறதுனால கொஞ்சம் நம்ம சில இது லேக் ஆனாலும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தோன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்டு தான் அவன். என் கூட காலேஜ் பையன். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. மெசேஜ் படத்தில் நிறையா லூப் ஹோல்ஸ் நிறையா இருக்குது. மிஸ்ட்ரீஸ் நிறையா வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக் பயங்கரமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் கிளியராகவே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது. ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒர்த்து தான். குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்கலாம். 14 கீழ்கணக்குன்னு சொல்லி படம் பார்த்துட்டு வரேங்க. அதில் என்னோடய பிரதர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்குது. ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். ஹீரோ டைரக்டர் நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு புது கான்செப்டாக இருக்குது. நல்லா இருக்குது. வந்து படம் பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்கலாங்க. நல்ல படம் தான். மியூசிக் வந்து சாங்ஸ் இல்லை, ஆனால் மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. கடைசியில் தான் மியூசிக் வருது, ஆனால் மியூசிக் நல்லா இருக்குங்க. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேருமே இப்போ ஃபஸ்ட்டு தான் புதுமுகனால 2 பேருமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் மேலும் மேலும் நல்லா வரணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். இல்லை ஒரே மாதிரி தான் படம் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த தாரா, அதுக்கப்புறம் ராம்ங்கிறவங்க யார், அந்த தாரா வந்து என்ன எப்படி காப்பாற்றலாம், இந்த மாதிரி போகுது. நல்லா இருக்குங்க. எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் அர்ஜுன் மணிகண்டன். 14 கீழ்கணக்கு அப்படின்ற படத்தினுடைய ஹீரோ. இந்த படத்தினுடைய டைரக்டர் விஷ்ணுராஜன். ஸோ 14 கீழ்கணக்கு வந்து மோகோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அமெரிக்கன் கோல்டன் பிக்சர்ஸ், அப்புறம் வந்து இண்டோ துபாய் இன்டர்நேஷ்னல்லாம் வந்துட்டு அந்த படம் வந்து வின் ஆகிருக்கு. ஸோ படத்துக்கு வந்து பெஸ்ட்டு சவுண்டிங்கு, பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே, பெஸ்ட்டு டைரக்ஷன், பெஸ்ட்டு ஆக்டர், இந்த மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். இதை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா கதிர் ஃபிலிம்ஸ், கதிர் சார் அவர்கள் தான். ஸோ அவர் தான் இந்த படம் வந்து தேட்டருக்கு
ரூமுக்கு வரணும், எல்லாருமே வந்து இந்த ஒரு படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஒரே ஒரு ஆள் வந்து மொத்த படத்துமே ட்ராவல் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போவார். ஒரே ரூமுக்குள்ளே நடக்கிறது, மோனோ ஆக்ட் ஜானர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திபன் அவர்கள் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாலிவுட்டில் இந்த மாதிரி மோனோ ஆக்ட் ஜானர் வந்து நிறையா வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ரூம் அப்படின்றது மட்டும் கிடையாது. அவர் ஏன் இந்த ரூமுக்குள்ளே வராரு, இந்த ரூமுக்குள்ளே வரதுக்கு என்ன காரணம், அந்த ரூமுக்குள்ளே ஒரு கதை இருக்குது, ரூமுக்கு வெளியேவும் ஒரு கதை இருக்குது, அதே மாதிரி இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த எல்லாத்தையும் வந்து எப்படி இவர் வந்து டேக்கிள் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து முடிக்கிறாரு. ஸோ இது ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லராகவும் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த படத்தில் வந்துட்டு டெக்னிக்கலாக வந்து 1947க்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதையாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ 1947 இருந்த மெட்ராஸ் வந்து எப்படி இருந்தது, அங்கே வந்து அந்த 1947க்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க, நம்மளோட அந்த மெட்ராஸோட பேர்லாம் என்னென்னவா இருந்தது, ஸோ அப்படின்ற எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து படத்துக்குள்ள டெக்னிக்கலாக கொண்டு வந்திருக்கும். அதே மாதிரி 1947 ஒரு சினிமா இருந்திருக்கும் இல்லையா, அதில் வந்து என்னென்ன கேமரா மூவ்மெண்ட்ஸ் ஆங்கிள்லாம் வந்து அப்போ வச்சுருக்காங்க அப்படின்றது எல்லாமே ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் வந்து அதே ஃப்ரேமு அதே ஆங்கிள் எல்லாமே வந்து ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1947 ஃபீல் கொடுத்துருமே அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். ஸோ இப்போ இருக்க மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் மாதிரியே ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எட்ஜ் ஆஃப் சீட்டில் உட்கார வைக்கிற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இருக்குது. ஏன்னா 1947 முன்னாடி என்ன வந்து நம்ம விஷுவலாக நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே இதில் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ படம் வந்து ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லராக வந்து உருவாயிருக்கு. 17 கீழ் கணக்கு அப்படின்றக்கான காரணமும் வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்கோம். ஸோ எண்ட் ஆஃப் இதில் வந்து முடிக்கும் போது இந்த படம் வந்து உங்களை எந்த அளவுக்குமே வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு பணத்தை வந்து வந்து உட்காந்து பார்க்குற ஒரு மணி வந்து என்ன வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணணும்னு நம்புகிறோம். படம் ஒரு தடவை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து கொடுங்க. ஸோ பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக இந்த படம் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து கமர்ஷியல் வேல்யூ கமர்ஷியலாக நாங்கள் கொண்டு போகல ப்ரோ, எக்ஸ்பெரிமெண்டலாக கொண்டு போயிருக்கோம். படத்தில் சாங் இல்லை, ஆம்பியன்ஸ் சவுண்டு. ஸோ இப்போ ஃபோனில் வந்து ஒரு கதை நடக்கும் இல்லையா, அந்த ஃபோனுக்குள்ளே ஆப்போசிட்டில் பேசுகிற பர்சன் அவங்களுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஆம்பியன்ஸ் சவுண்டு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இது எல்லாமே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் டெக்னிக்கலாக சவுண்டாகவும் படம் வந்து உங்களுக்கு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும்.